அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் 1000 கோடி அளவிற்கு இறால் தேக்கம் என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவுக்கு மட்டும் 60 விழுக்காடு வரை இறால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இறால் பண்ணைகளிலிருந்து பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறால் உற்பத்தியாளர்கள். பிற நாடுகளுக்கு இறால் ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். நாங்கள் இந்த மரக்காணம் பகுதியில் கடந்த 20 வருஷத்துக்கு மேலே இந்த இறால் குஞ்சு உற்பத்தி பண்ணுற நிறுவனம் நடத்திட்டு வர்றோம். எங்களுக்கு இந்த அமெரிக்க அரசு 50% மேலே வரி விதித்ததுனால கிட்டத்தட்ட எங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு சுமார் 1000 கோடி அளவுக்கு உற்பத்தி தேக்கமடைஞ்சிருக்கு. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் எங்களை நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கிற பகுதி விவசாயிகள், தொழிலாளர்கள், நிறுவன உரிமையாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கும். இதற்காக மத்திய மாநில அரசு சேர்ந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கணுமா நாங்கள் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உள்நாட்டில் உணவு இறாலை உண்றதை நம்ம அதிகப்படுத்தணும். டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இதை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, இறாலை பதப்படுத்துகிறப்ப சாதாரணமாக ஃப்ரோசன் இறால்பாங்க. அது என்னென்னா குளிரூட்டப்பட்ட இறால். குளிரூட்டப்பட்ட இறாலுக்கு 5% ஜிஎஸ்டி இருக்குது. அந்த ஜிஎஸ்டியை கம்ப்ளீட்டாக எடுத்தால் அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது பெரிய பேர்டனாகவும் இருக்குது. இப்போ இதை இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட இறால்களுக்கு 12% ஜிஎஸ்டி இருக்குது. அதையும் அவங்க மேக்ஸிமம் 5% குறைச்சி கொடுத்தாங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இதை இல்லாமல் கரண்ட் சப்சிடி கண்டிப்பாக கொடுத்தா தான் நம்ம கண்டிப்பாக திரும்ப வர முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரிசா, ஆந்திர பிரதேஷ்லாம் கரண்ட்டுக்கு சப்சிடி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஒரிசால ₹1, ஆந்திரால ₹1.5 சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் சப்சிடிங்கிறது ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரைஸ்ல ஒரு 50% மானியம் கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோல்ட் செயின் நெட்வொர்க்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். நம்ம பால், முட்டையிலெல்லாம் அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆனால் அது விக்கெட்டில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளே சாப்பிட்றோம். இந்த இறாலை கம்மியான குவான்டிட்டியை உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாட்டுக்காரங்களை வாங்குன்னு நம்ம கெஞ்சறதால தான் இந்த நிலையில் இருக்கோம். நம்மளே சாப்பிடலாம். நல்ல புரோட்டீன் உள்ள இறால். அது ஒரு கிலோ மட்டன் ₹1000 விற்குது. நீங்கள் இறாலை பார்த்துட்டிங்கன்னா 4 கிலோ இறால் வாங்கலாம் ₹1000. 4 கிலோ இறால் வாங்கி உரிச்சு ரெடி பண்ணோம்னா 2 கிலோ கம்ப்ளீட் மீட் கிடைக்கும். எந்த விதமான கெடுதலும் இல்லை. எல்லா விதமான நோய் உள்ளவங்களுக்கு கூட இந்த இறால் ஒரு கெடுதலையும் பண்ணாது. இம்யூனிட்டி அதிகமாக்கும். நிறைய சத்துக்களை கொடுக்கும். அதனால நம்ம இதை நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்தோம்னா அது ஒரு பெரிய ரிலீஃபாகவும் ஃபார்மர்ஸ்க்கு இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை மெயின் அந்த ஜிஎஸ்டி பார்ட்டு, இது டொமஸ்டிக் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், சப்சிடி கொடுக்கணும். இந்த 3 முக்கியமான விஷயத்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுடைய இது கண்டிப்பா நிச்சயமா திரும்ப நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.